குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 2024 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டால் ஒரு மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 2/3, 3/5, 4/7, 9/13 இஸ் வாட்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஒரு ஃப்ராக்ஷனுக்கு எல்சிஎம் எடுக்கணும்னா என்ன செய்யணும்? நியூமரேட்டருக்கு எல்சிஎம் எடுங்க, டினாமினேட்டருக்கு ஹெச்சிசிஎஃப் எடுங்க. இதே ப்ராப்ளத்தை எல்சிஎம் கேட்காம ஹெச்சிசிஎஃப்னு கேட்காங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? என்ன கேட்காங்களோ ப்ராப்ளத்தில் அதை நியூமரேட்டருக்கு எடுங்க. அதுக்கு சம்மந்தம் இல்லாத இன்னொரு டேம் ஹெச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா எல்சிஎம் டினாமினேட்டருக்கு எடுத்துடணும். அவ்வளோதான். இங்கே ப்ராப்ளத்தை என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்? நியூமரேட்டருக்கு எல்சிஎம் எடுங்க, டினாமினேட்டருக்கு ஹெச்சிசிஎஃப் எடுத்துருங்க. ப்ராப்ளம் முடிஞ்சுது. நியூமரேட்டரில் என்னெல்லாம் இருக்குது? 2, 3, 4, 9 எல்லாத்துலேயும் தொகுதியை மட்டும் பாருங்கள், கீழே உள்ளதாக பார்க்காதீங்க. டினாமினேட்டரில் என்னெல்லாம் இருக்குது? ஹெச்சிசிஎஃப் 3, 5, 7, 13. இப்போ எல்சிஎம் எடுத்துருவோமா? அப்போ டானா வகுத்தல் மெத்தடில் 2, 3, 4, 9 முதல்ல 2ஆல் அடி கொடுக்குறேன். 1, 2, 2, 2, 4 3 2ஆல் அடிபடாது, 9 2ஆல் அடிபடாது. அடுத்து 3ஆல் டிவைட் பண்ணுறேன். முதல் டேர்மில் 1 தான் இருக்குது, அது 3ஆல் அடிக்க முடியாது. மூணாவது டேர்ம் 2 இருக்குது, அதை 3ஆல் அடிக்க முடியாது. அப்போ ரெண்டாவது டேர்ம் 3, நாலாவது டேர்ம் 9 3ஆல் டிவைட் ஆகும். இதுக்கு மேலே இதனால் சுருக்க முடியாது. இப்போ எல்சிஎம் பார்ப்போமா? 2 × 3 × 1 × 1 × 2 × 3. ஆன்சர் என்ன? 36. அப்போ நியூமரேட்டரில் என்ன வரணும்? 36 வரணும். ஹெச்சிசிஎஃப்னா என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அதாவது கீழே இருக்கக்கூடிய அந்த 4 நம்பரும் ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் ஆகும். நீங்கள் நல்லா பாருங்கள். 3 இஸ் அ ப்ரைம் நம்பர், அதாவது பஹாயன். 5 இஸ் அ ப்ரைம் நம்பர். 7 இஸ் அ ப்ரைம் நம்பர். 13 இஸ் அ ப்ரைம் நம்பர். அப்போ ப்ரைம் நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் எடுத்தால் ஆன்சர் என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக 1 தான் கிடைக்கும். அப்போ 36/1 ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 36 கரெக்டு.